தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. மதுமிதா ஒரு வழியாக கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே மாயா செம்ம கோவத்தில் இருக்காங்க. காரணம், ஜீவா கிட்டேருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. கோவப்பட்ட மாயா ஜீவாவை மீட் பண்ண அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் ஜீவா கிட்டேருந்து ஒரு மெசேஜ், அக்கா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதுமே மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த கௌதமுக்கு ஷேர் பண்ணுறாங்க. கௌதம், அப்பாடா மது கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இனி தங்கச்சியோட கல்யாணமும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லும்போது அப்போ தான் அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஜீவா மாயா இவங்க 2 பேருடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கை கௌதம் எடுத்து வச்சுருக்காங்க. அதை தான் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட காமிக்கிறாங்க. ஆனால் இதை மாயா கிட்ட நான் கொடுக்க போகிறது கிடையாது, அம்மா கிட்ட கொடுத்து தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கௌதம் சொல்ல, ஏன் எதுக்குன்னு அவருடைய ஃப்ரெண்டு வந்து கேட்குறாரு. மாயா மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கேன், அவள் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறா, அப்படி இருக்கும்போது நான் எப்படி கொடுப்பேன், எனக்கு அழுக வந்துடும் அப்படின்னு சொல்ல, இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இதை நீ கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க அந்த தருணம் இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறாரு கௌதம். என்ன அப்படி, ஜீவா மாயா இவங்க 2 பேருக்கும் எப்படி என்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்தாரோ அதே மாதிரி விஸ்வா மது இவங்க 2 பேருக்காகவும் இங்கே கௌதம் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதுதான் சந்தோஷ் கிட்ட காமிக்கிறாங்க. அப்போ தான் சந்தோஷ் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த உலகத்திலே கட்டிக்கிற போகிற பொண்ணுக்காக தான் ஒரு பையன் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங்கை எடுப்பான், அப்படின்னா நீ அப்படின்னு சொல்லும்போது இங்கே கௌதம் எங்கே சுற்றினாலும் இங்கே வந்து நிற்பானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷனை முடிச்சிருப்பாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் மது அவங்க அப்பா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன். பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு போக போகிறா அப்படின்ற வருத்தம் அப்பாவுக்கு, என்னது எல்லாமே சடனாக நடந்து முடியுது அப்படின்ற ஒரு குழப்பம் நம்ம மதுவுக்கு. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மதுவோட அம்மா என்ட்ரி கொடுக்குறாங்க. 2 பேரும் இப்படி மசன்னு பேசிகிட்டு இருந்தா என்ன லேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஜாமா வாங்க மதுவோட அப்பாவை கிடைக்கும். மது வந்து ரெடியாக சொல்லியும் அங்கேருந்து போகிறாங்க. ஸோ மது இங்கே ஒரு வழியாக ரெடி ஆகிட்டாங்க. அடுத்த சீனில் நம்ம கௌதமோட ஃபேமிலி எல்லாருமே மதுவோட வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த கௌதம் நேராக மதுவை தான் மீட் பண்ணுறாங்க. நேராக மீட் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்களும் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுவும் சொல்ல, அட உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னங்க, எனக்கு 42 வயசு ஆகிடுச்சு, இனிமேல் என்னை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறா, கல்யாணம் பண்ணுற வயசில் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன், ஆனால் வயசாகிடுச்சு, இனிமேல் என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டும், அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நமக்கான ஒரு காதல் வீட்டில் காத்துட்ருக்குன்னு தோணணும், அப்படியே ஒரு பொண்ணாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கௌதம் சொல்ல அப்போ தான் மதுவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ரெஸ்டாரண்ட்டில் யாரோ ஒருத்தர் வந்து மதுக்கிட்ட பேசினதா மது வந்து ஃபீல் பண்ணுவாங்களே, அது இவர் தான் அப்படின்றத மது இங்கே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இதை பற்றி கௌதமிக்கிட்ட கேட்க போகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வீட்டுக்கு வராங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வீட்டுக்கு வந்தாச்சு, ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே மாப்பிள்ளை மதுவுக்காக வளையல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அப்போ தான் மது விஸ்வா இவங்க 2 பேருமே பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மதுவோட அப்பா சின்ன அன்பளிப்பாக கொஞ்சம் பணத்தை மாப்பிள்ளை கையில் கொடுக்கும்போது, பணம் என்ன சார், பணம் அன்பு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி அதிலிருந்து ₹1 காயினை மட்டும் எடுத்துக்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிற அந்த தருணம் மாயா ஜீவாவை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. என்னடா இவ தனியாக போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுடைய அம்மா பின்தொடர்றாங்க. அப்போ மாயா ஜீவா கிட்ட உங்கள் அக்காவுக்கு நல்லபடியாக மாப்பிள்ளையும் அமைஞ்சாச்சு, கல்யாணமும் பண்ண போகிறாங்க, அடுத்து என்ன நம்ம விஷயந்தான், நம்மளுடைய கல்யாண டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஜீவா கிட்டே பேசுகிறாங்க. ஆனால் ஜீவா, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நான் நிறைய சாதிக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே போட இதனால் மாயா கோவப்படுறாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா அங்கேருந்து போகிறாங்க. இதெல்லாம் கேட்ட மாயா செம்ம கோவத்தில் நிற்க, அதை பார்த்த நம்ம மாயாவுடைய அம்மா இங்கே சந்தோஷமாக இருக்கிற தருணத்தில் இன்னொரு விஷயத்தையும் நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு மது விஸ்வா இவங்க 2 பேருடைய என்கேஜ்மெண்ட்டும் இருக்குது. அதே சமயம் மாயா அதுக்கப்புறம் ஜீவா இவங்க 2 பேருடைய என்கேஜ்மெண்ட்டையும் நல்லபடியாக நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதனால் ஒட்டுமொத்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயம் நம்ம மதுவோட ஃப்ரெண்டு ஸ்ருதி என்ட்ரி கொடுக்குறாங்க. அட இவளை யார் இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லி மதுவோட சிஸ்டர் வந்து அதனுடைய அம்மா கிட்ட கேட்க, அட நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் ஸ்ருதி என்ட்ரி கொடுக்குறாங்க. மதுவுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. அப்போது ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. அப்படி எடுக்கும்போது எல்லாரையும் வந்து அரேஞ்ச் பண்ணுறது நம்ம மதுவோட அம்மா தான். அப்படி குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே சின்ன பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ மது மேலே தடுமாறி விழுறாங்க. மது நம்ம கௌதம் மேலே தடுமாறி விழும்போது அதில் ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகுது. இந்த ஃபோட்டோவை நம்ம ஸ்ருதி பார்த்துட்டு,
இங்கே ரியல் பேரா வந்து நம்ம மதுமிதா கௌதம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நங்குரத்தை நச்சுன்னு போட்ட மாதிரி அங்கேருந்து போகிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் அடுத்த செகண்ட் வந்து மாறுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாருமே அங்கேருந்து போயாச்சு. மறுநாள் மது விஸ்வா இவங்களுடைய என்கேஜ்மெண்ட். என்னடா இது எல்லாமே அவசர அவசரமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு குழப்பம் நம்ம மதுமிதாவுக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு எபிசோட முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்குள்ள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி.